எல்லா காரியத்தையும் தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சில காரியங்கள் இது என்னங்கிறத, பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, நம்ம பையன் எப்படி இருக்கான், நம்ம பொண்ணு எங்கே போகிறேங்கிறா, நம்ம மனைவி எங்கே போகிறேங்கிறாங்க, அவங்க கேட்டு தான் என்ன செய்யணும், அவங்கள அனுப்பணும். என்னன்னாலும் சரி உடனே சரி சரி நினச்சக்கூடாது. இது இவர்கிட்ட நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ரகசியம். உடனே சொல்லலை, அமாவாசை கிடையாது, ஓய்வு என்னன்னைக்கு ஊழியக்கார பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. இப்போ நம்முடைய மனைவி தானே, என்னுடைய என் குடும்பத்துக்கே கணம் பொருந்தின ஒரு சரியாக இருக்கிற மனைவி தானே அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யலை, அவர் சரி என்று சொல்லவில்லை. குடும்ப தலைவராக இருக்கிறவங்க உங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, இந்த காரியத்துக்கு போகலாமா, இது சரியானு ஆண்டுகிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். மனைவின் காரியமாக இருந்தாலும் சரி, இது சரியா, இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகணுமா, இது வேணுமா, இல்லை இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யணும், ஆண்டரோடு கூட இணைந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கணும். பிள்ளைகளாக இருக்கும், இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே